இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிர் அணியின் ஏற்பாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் மிகச்சிறந்த கவிஞருமான போராளி இரும்பு பெண் என்று அடையாளங்களால் அழைக்கப்படுகிற அருமை சகோதரி கனிமொழி அவர்களுடைய தலைமையில் 1,00,000க்கு மேற்பட்ட பெண்கள் கூடியிருக்கும் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கின்ற இந்தியாவில் ஆட்சி நடத்தக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு முதல்வராக எங்கள் முதல்வர் இல்லை என்று அந்த மாநில மக்கள் யாரை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டினுடைய முதல்வரை பாருங்கள் என்று எடுத்துச் சொல்லுகிறார்களோ அப்படி இந்தியாவில் ஒரு எடுத்துக்காட்டான முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும் இந்த விழாவில் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் துணை முதல்வர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர், வருங்கால திராவிட இயக்கத்தினுடைய நம்பிக்கையாக திகழ்கின்ற அன்பிற்குரிய தம்பி உதயநிதி அவர்களுக்கும், மேடையில் இருக்கும் அமைச்சர் பெருமக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து அணிகளுடைய பொறுப்பாளர்கள், கூடியிருக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப வியப்பாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது. இந்த கருங்கடல் செங்கடல் அப்படின்னு படிச்சிருப்போம், இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் நடுவில் இருக்கிற கடலுக்கு பேரு செங்கடல். ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில இருக்கிற கடலுக்கு பேரு கருங்கடல். இந்த 2 இடத்துல இருக்கிற கருங்கடலும் செங்கடலும் சேர்ந்து இன்றைக்கு கோவையில் கருப்பு சிவப்பு கடலாக குழுமி இருக்கிறது. பெண்களின் பேர் அலையை இந்த மாநகரம் மகிழ்வோடு பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய இந்த மாநாட்டினை எதற்காக இப்படி ஒரு தலைப்பு, வெல்லும் தமிழ் பெண்கள், வெல்லும்னா வென்று முடிச்சிட்டோமா? இல்ல, ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றியே மற்றவங்களுக்கு எட்டாத இடத்துல உயரத்துல இருக்கு. அதிகாரம்னா என்ன? மத்த எல்லாரும் என் காலில் விழணும்னு சொல்றதா? இங்க இருக்க பெண்கள்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், சுயமரியாதை, தன்னம்பிக்கை, இந்த 2 சொல்லும் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, இங்க ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி சாஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வினாடி கொஞ்சம் அவங்க சீட்ல சாஞ்சு உட்கார்ந்து பாருங்க. உட்காருங்களேன், எல்லாரும் சாஞ்சு உட்காருங்க, நல்லா சாஞ்சு உட்காருங்க. அப்படி கொஞ்சம் கால் மேல கால் போடுங்க பார்ப்போம். எல்லாரும் சும்மா போடுங்கம்மா, உங்க கால் மேல உங்க காலை போடுங்க. அடுத்த ஆள் மேலையா போட சொல்றோம்? சும்மா போடுங்களே, போட்டு பாருங்க. அப்படி சாஞ்சு உட்கார்ந்து அப்படி கால் மேல கால் போட்டா எப்படி இருக்கு? அப்படி இருக்கா? நம்ம சீட்டு தானே, நம்ம சேர் தானே.
நம்ம கால் தானே, அதை போடுறதுல என்னம்மா அவ்வளோ தயக்கம்? என்ன தயக்கம்? ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆண்கள் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா அது கம்பீரம், ஆம்பளைக்கு அழகு. பொம்பளை கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தா நேற்று நடிக்க வந்த சின்ன பையன் கூட நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவான், தாப்பார் நீ பொம்பளை. அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் அப்படின்லாம் வசனம் பேசுவாங்க. இப்படி யார் வேணுமானாலும் ஒரு பெண்ணுக்கு நீ இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற நாட்டில், அம்மா நீ படி, நீ வேலைக்கு போ, நீ சம்பாரி, நீ தைரியமா நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொன்னதுக்கு பேர் தான் திராவிட இயக்கம். அப்படி நிமிர்ந்து நிற்கிற அந்த தத்துவத்துக்கு பேர் தான் சுயமரியாதை, பெண்களுக்கு சமத்துவம். இதை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மருத்துவர்களை பார்க்குறோம். இதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சாதனைகளை பெண்கள் பேசினாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, நீங்கள் அதை பார்க்க மறந்தவங்க தவிர்த்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சென்னையில் பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை துண்டாயிருச்சு. துண்டான கையை எடுத்துக்கிட்டு அவர் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வராங்க ஆம்புலன்ஸில். அந்த பையனுக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை செஞ்சு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி அப்படி வெட்டுப்பட்ட கையை ஒட்ட வைத்து சாதித்த மருத்துவர்கள் மேடையில் வந்து பேசினாங்க. அதில் என்ன ஆச்சரியம்னா, அந்த ஆப்ரேஷனை பண்ண அத்தனை டாக்டர்களும் பெண்கள், பெண் மருத்துவர்கள். அந்த டீம்ல ஒருத்தர் கூட ஆம்பளை இல்லை. அந்த மருத்துவ குழுவோட தலைவராக இருந்த அந்த மருத்துவர் அம்மா சொன்னாங்க, எங்க டீம்ல ஒரு ஆண் டாக்டர் இருக்காரு, நல்ல வேளை அன்னைக்கு அவர் லீவ் போட்டார், இல்லைன்னா பேப்பர்காரங்க பூரா அவர் போட்டோவை தான் போட்டிருப்பாங்க, இந்த 9 பெண்கள் போட்டோவை போட்டிருக்க மாட்டாங்க. அவருடன் சேர்ந்து 8 பெண்கள் உட்பட ஒரு குழு ஆப்ரேஷன் பண்ணுச்சு. ஆப்ரேஷன் பண்ணாலும் அப்படிதான், ஆக்சிடென்ட் ஆனாலும் அப்படிதான். 50 பெண்கள் செத்து போய் 2 ஆண்கள் செத்து போனா கூட 50 பெண்கள் உட்பட 2 பேர் செத்து போனாங்கன்னு தான் போடுவாங்க. நம்மளை கணக்கிலேயே வச்சுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நாட்டில் ஒரு மருத்துவ குழு அப்படி வந்து மேடையில் சொல்லுதுன்னு சொன்னா, அத்தனை மருத்துவர்கள் சாதனையாளர்கள் இந்த தமிழ்நாட்டில் உருவாயிருக்காங்க. எந்த ஆட்சியில்? திராவிட மாடல் ஆட்சியில். விண்வெளி சாதனை செய்த பெரிய விஞ்ஞானி வந்து பேசினாங்க. விளையாட்டு துறையில் பாராலிம்பிக்னு ஒரு கை பாதிக்கப்பட்ட ஒரு பெண், நம்ம உடல் ஊனம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, அந்த மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பெண், பலகாலமாக மனசுல காயம்பட்ட ஒரு பெண், நான் இப்படி போராடினேன், எனக்கு துணை முதல்வர்களுடைய அந்த ஆதரவினால நான் போய் பரிசு வாங்கினேன்னு சொல்லி அந்த பெண் பேசுறாங்க. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இப்ப ஆண்களை பார்க்கறத விட பெண்கள் தான் நீதிபதியாக அதிகம் இருக்காங்க. படிச்சுட்டு வர்ற பெண்கள் மருத்துவராக இருந்தாலும் வழக்கறிஞராக இருந்தாலும் நீதிபதியாக இருந்தாலும் அதிகாரி காவல்துறையில் இருந்தாலும் தீயணைப்பு துறையில் கூட பெண்கள் இன்னைக்கு உயர் பதவிகளில் இருக்காங்கன்னு சொன்னால், இந்த சாதனை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அதை சாதித்தது தமிழ்நாடு. அதற்கு காரணம் தந்தை பெரியாருடைய தத்துவம், அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் திட்டங்கள். அதனால இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. மார்ச் மாதங்கிறது ரொம்ப தூரம் கிடையாது, 3 மாசம்தான் இருக்கு தேர்தலுக்கு. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டை குறி வச்சு கலவர சக்திகள் அத்தனை பேரும் இறங்கி இருக்காங்க. நீங்க சினிமாவில்
அத்தனை பரிவாரமும் வந்து இறங்கி இருக்கு. நாம இவ்வளவு போராடி உருவாக்கி இருக்கிற அமைதி, நல்லிணக்கம், பெண்களோட முன்னேற்றம்ங்கிறது இனிமேல் கலவரக்காடாக மாற வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டவர்கள் தமிழ்நாட்டை குறிவைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அடுத்த 4 மாதங்களுக்கு ஒரே வேலைதான் இருக்கிறது. அந்த வேலை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதை நோக்கிய ஒரே வேலைதான். அந்த வேலையை பெண்களாகிய நாம் மற்றவர்களை விட திறமையாக செய்ய வேண்டும், செய்ய முடியும். ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட பெண்கள்? இயக்கத்துக்காக, கொள்கைக்காக தியாகம் செய்கிற பெண்கள். ஓட்டு போடலன்னா வீட்டில் இருக்கிற தம்பி ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? டே தம்பி, நம்ம வரலாறு இப்படி, தயவு செய்து யோசிச்சு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லுவோமே தவிர, ஓட்டு போடாட்டி விச வச்சு கொண்டுடுவீங்களா? வீட்டுல இருக்க பசங்க ஓட்டு போட மாட்டேன்னா விச வச்சு கொண்டுடுவேன்னு சொல்லுகிற மோசமான கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரப்பப்படுது. இப்படிப்பட்ட சூழலில் இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரிகள், நம்முடைய பொறுப்பு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை நோக்கி நம்முடைய பணிகளை செய்வோம். பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றதுங்கிறது பெரிய போராட்டம் தான், பெரிய போராட்டம். இங்க வந்து முன் வரிசையில உட்கார்ந்து இருக்கிறவங்க, மேடையில இருக்கவங்க யாரும் சீக்கிரமாக வந்துடல. இன்னும் நாம இங்க கிளம்பும் போது நிறைய இங்க வந்திருக்கவங்களுக்கு தெரியும், சின்ன வயசு குழந்தைங்க இருந்தா நம்ம கூட்டத்துக்கு வரோம், கட்சிக்கு வரோம்னு சொன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கவலையா இருக்கும், விட்டுட்டு வரோம். ஒரு வயசுக்கு பிறகு இங்க நம்முடைய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இன்னைக்கு நேற்றே வந்திருப்பார். அவங்க இன்னைக்குதான் வந்தாங்க. ஏன் வந்தாங்க அப்படின்னா, அவருடைய தாயார் உடம்புல சரியில்லை, அவங்க மருத்துவமனையில இருக்காங்க. இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க குழந்தைய பார்க்கணும், அவங்க பெற்றோரை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணுங்கிற பொறுப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்கோ அப்படிதான் அவங்களுக்கும் உண்டு. ஆனாலும் நம்முடைய கடமை என்பது வெறும் ஒரு குடும்பத்தோடு அல்ல, இந்த தலைமுறையை, இந்த தமிழ்நாட்டை பற்றியது அப்படிங்கிற கவலையோட தான் நாம இங்க கூடியிருக்கிறோம். ஆகவே சகோதரிகளே, உங்களுடைய கடமையை அடுத்த தேர்தல் முடிகிற வரையிலும் விடாமல் செய்யுங்கள். அதுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது. அந்த கடமையை நோக்கி தயாரிப்பதற்கான மாநாடாக இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அமையட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.